கோகோ டிவில மிஸ்டர் பின்னு சொல்லி ஒரு ஷோ போடுவாங்க. கார்ட்டூன் மிஸ்டர் பின் இல்ல, ரியல் மிஸ்டர் பின். இந்த ஷோ எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் மிஸ்டர் பின் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசாமலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் ரியாக்ஷனா இருக்கட்டும், அவர் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஃபன்னா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சில எபிசோட் சொல்லவா? ஒரு எபிசோட்ல மிஸ்டர் பின் ஷாப்பிங் மார்க்கெட்டுக்கு போவாரு. ஷாப்பிங் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு கத்தி ஒண்ணு வாங்குவாரு. நம்ம எல்லாம் கத்தி வாங்க போனா என்ன பண்ணுவோம்? ஷார்ப்பா இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நமக்கு வந்து அடக்கமா இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஆனா மிஸ்டர் பின் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஷார்ப்பா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றது மட்டும் இல்லாம ஷாப்பிங் மால்ல வெஜிடபிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவி செக் பண்ணுவாரு, ஒழுங்கா வெட்டுதான்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒருவேளை அது ஒழுங்கா வெட்டல அப்படின்னா வேற ஒரு கத்தி எடுத்து அதை வச்சு சிவி பார்த்துட்டு கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவாரு. அதே மாதிரி தான் நம்ம இப்ப எங்கேயாவது போய் நம்ம கடாய் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பேன். நமக்கு என்ன தேவையோ, நம்ம வீட்டுக்கு எது தேவையோ நம்ம அதுதான் போய் வாங்குவோம். ஆனா மிஸ்டர் பின் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு கடாய் ஒண்ணு எடுப்பாரு. அந்த கடாயை எடுத்து அவர் பாக்கெட்ல ஒரு மீன் வச்சிருப்பாரு. அந்த மீனை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சின்ன கடாயில போடும்போது மீனோட சைஸுக்கும் அந்த கடாயோட சைஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கடாய் வந்து சின்னதா இருக்கும். உடனே என்ன பண்ணுவாருன்னா அந்த கடாயை எடுத்து மாட்டிட்டு வேற ஒரு பெரிய கடாயா ஒண்ணு எடுத்து அதுல மீனை போடுவாரு. இப்ப பர்ஃபெக்ட்டா அந்த மீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கடாய்க்குள்ள விழுந்துரும். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு சரியான கடாய்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி எடுத்துட்டு வருவாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் செம ஃபன்னா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு எபிசோட் என்னன்னா, ஸ்டக் இன் வாஷிங் மிஷின் சொல்லிட்டு ஒரு எபிசோட் இருக்கும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. அந்த எபிசோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னர் வேர் வச்சிருப்பாரு. வாரத்துல இருக்க மொத்தம் 7 நாளைக்கும் ஒவ்வொரு இன்னர் வேர் வச்சிருப்பாரு. அதே மாதிரி மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே சொல்லிட்டு டேட் போட்டு வச்சிருப்பாரு. அதுல ஒரே ஒரு டேட்டுக்கான இன்னர் வேர் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காணாம போயிருக்கும். ஏன்னா இன்னைக்குதான் அந்த நாள். சோ அந்த இன்னர் வேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் போட்டிருக்காரு. அதை ரியலைஸ் பண்ணி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே அந்த இன்னர் வேரைய கழட்டி அதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின்ல போடுவாரு. இதுலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா திருப்பி அவரோட ஃபேண்ட்டை போட்டு வரதுக்கு பதிலா வேற ஒரு ஸ்கர்ட்டை ஒண்ணு போட்டு வந்துருவாரு. செம ஃபன்னா இருக்கும். அந்த ஸ்கர்ட்டை போட்டுக்கிட்டு என்னென்ன கஷ்டம் பண்றாருன்னு சொல்லிட்டு அந்த எபிசோட்ல பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செம காமெடியா இருக்கும். மிஸ்டர் பீன் சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் மிஸ்டர் பீனோட காரு அண்ட் அவரோட டெடி பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இப்பெல்லாம் ஜோக்குக்காக மத்தவங்களை கலாய்க்கும் போது மிஸ்டர் பீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னை தானே வருத்திக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணுவாரு. சோ மிஸ்டர் பீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் கிரேட். சோ மிஸ்டர் பீன் ஷோ எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.